தாஜ்மஹால் மாஸ்க்கு இப்ப போக முடியுமா தெரியல. ஏன்னா எவ்வளவு மீன் பாருங்களேன், இது சால மீனா. இங்க இருந்து கப்பல் எடுத்துட்டு போய் தான் மீன் எல்லாம் பிடிப்பாங்க. தங்கம் வந்துருச்சுடி, அழகு வந்துருச்சுடி. மலட அண்ணாமலை. குட் மார்னிங் காய்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கும். பேக் டு பேக் வந்தாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம திருவாரூர் தாஜ்மஹால் போறோமான்னு என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாகூர்ல ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்காண்டி ஸ்வீட் எல்லாம் வாங்கினோம்ல. அப்ப அந்த கடைக்காரர்கிட்ட வந்து சொன்னோம், திருநெல்வேலி வரைக்கும் கொண்டு போறோம், கொஞ்சம் நம்ம ஒரு 2.25 வாங்கினாலும் திருநெல்வேலி வரைக்கும் கொண்டு போறோம், கொஞ்சம் பேக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் நீட்டா போட்டு நல்லா இது பண்ணி கொடுங்க, கவர்லாம் நிறைய போட்டு கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி கேட்டு இருந்தாரு. அப்ப அவர் ஓனர் கேட்டாரு, திருநெல்வேலியில எங்க அப்படின்னு. சேரன் மாதேவின்னு சொன்னோம். உடனே வந்துட்டு சேரன் மாதேவியா இந்த ஒரு அட்ரஸ் கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. சரி, நான் நியர்பை தான் கொடுத்துறேன்னு தான் வாங்கி பார்த்தேன். கடைசியா பார்த்தா அது பேட்டை தான். பேட்டையில அது தெரிஞ்சவர் தான் எனக்கு. இந்த நம்ம பேட்டை ஆல்பா ப்ரௌசிங் சென்டர் இருக்குல்ல, அந்த லைன்ல தான் ஒரு வீடு இருக்கு, அந்த பாய் வீடு இருக்கு. அவனே வந்து சரி நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். சரி, அவர் கொஞ்சம் பார்சல் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சோம். ஒரு கிலோ ஒரு 1/2 கிலோ கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு அவர் 4 கிலோ பார்சல், அதாவது 4 கிலோ குலாப் ஜாமுன் பார்சல் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா பையன் வந்துட்டு வெளிநாடு போறாராம், அதுக்காண்டி பார்சலுக்கு தான். ஏன்னா பொங்கல் டைம்ல இப்ப வந்து நம்ம பேக்கிங் கொரியர் பண்ணி விட முடியாது, அதனால வந்துட்டு அவர் பையன் வந்து போறாருன்னு சொல்லனால அதனால நம்ம கொண்டு போறோம். இப்போ நீங்க போட்டு வைங்க, நாங்க ஒரு கடை வரைக்கும் போயிட்டு வர சொல்லணும்னா பார்சல் பார்த்தோன்னா எங்களுக்கு என்ன ஷாக்கிங் ஆயிடுச்சுன்னா, 2:45 தான் சொல்லியிருந்தோம், ஏன் இவ்வளவு பார்சல் இருந்து. அவங்களுக்கு பார்சலுங்க கொடுத்துடலாமான்னு. நீங்க எதுல வந்தீங்க கேட்டாங்க. நாங்க வந்து ட்ரெயின்ல தான் வந்தோம்னு சொல்லியோன்னே. அப்படிங்களா, இப்போ போகும்போது எதை போறீங்கன்னா பஸ்ல தான் போறோம். சரி, ஓகே கொடுத்துடலாமா. சரி பரவாயில்ல, நம்ம வேற என்ன பண்ண கொடுக்குறோம் சொல்லியாச்சு, கொடுக்க முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பேசியும் வச்சாச்சு. நான் அவர்கிட்ட கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி எதுக்கு போட்டு நம்ம கொண்டு போயிடும் சொல்லிட்டு, நாங்க ஒரு 3 கிலோ, அவர் ஒரு 4 கிலோ, 4 3 7 கிலோ, 7 கிலோ வந்துட்டு நாங்க பேக்ல கூட ட்ரெஸ் கூட 2-3 ட்ரெஸ் தான் கொண்டு வந்தோம். ஆனா வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியில வேற கவர்ல வச்சுட்டு இந்த ஸ்வீட்ஸை வச்சு கொண்டு வரோம். ஆளுக்கு நான் தான் அந்த ஸ்வீட் எதுவும் தூக்கிட்டு வந்தேன். ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு கை பிடிச்சு தூக்கிட்டு வந்தோம். அப்புறம் முடியல, அப்புறம் யோசித்தோம். திருவாரூர்ல இருந்து 8 கிலோமீட்டர் அம்மையப்பன், அதுக்கு வேற போகணும். அப்புறம் முத்துப்பேட்டைக்கு வேற போகணும், முத்துப்பேட்டைக்கு பேசி தான் போகணும்னு சொன்னாங்க. நானும் யோசிச்சு போகணும்னு நினைச்சேன். எங்க அத்தாவும் போகணும்னு சொன்னாங்க. எல்லாரும் பிளான் பண்ணி எல்லாம் சொல்லி என்னால முத்துப்பேட்டைக்கும் போகணும். என்ன பண்றேன் அது பண்ண பெசாடி ஊருக்கு கிளம்பிருப்போம் போல. ட்ரெயின் திருவாரூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு ஸ்ட்ரைட் ட்ரெயின் இல்லவே இல்லை. அது வந்து சில நேரத்துல தான் இருக்கு. 3 நாளைக்கு, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ட்ரெயினே இருக்கு. இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சே இருந்தோம். அப்புறம் வந்து நீ நல்லா யோசி, நான் டீ குடிச்சு வரேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சொல்லு, நம்ம எப்படி போறோம், ஊருக்கு போறதுனாலும் போகலாம், இல்ல திருவாரூர் போயிட்டு முத்துப்பேட்டை போயிட்டு போனாலும் போகலாம், எப்படினாலும் போகலாம், நீங்க என்ன எது சொல்லு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தாவுக்கு, அதாவது எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சேன். ஃபோன் அடிச்சுட்டு சரிப்பா போனது போயிட்டீங்க, போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி திருவாரூருக்கும் முத்துப்பேட்டைக்கும் போகலான்னு இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த வீடியோ வந்து லென்த் வந்து ஒரு 8 மினிட்ஸ் தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க பாருங்க. பெரியத்தா வந்துட்டு இருக்காங்க. பெரியத்தாட்ட நம்ம திருவாரூர் டு முத்துப்பேட்டையே போயிருவோம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போய் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தஞ்சாவூர் பஸ் பிடிச்சி அம்மையப்பன் போகணும். இதுதான் இப்ப பிளானு. சரி போறேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கான், ஒரு சட்டையை போட்டுருன்னு சொல்லிட்டு புது சட்டையை போட்டுட்டு அப்படியே இப்போ புது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தஞ்சாவூர் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருந்து அம்மையப்பன் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்டினேஷன் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான், நடந்து போயிட்டு இருக்கோம். அம்மையப்பன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்க நடந்துதான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தாஜ்மஹாலை பத்தி என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாஸ்க் எதுக்காண்டி கட்டப்பட்டு இருக்குன்னா, அவங்க அம்மா நினைவா கட்டப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து 3 பசங்க, அதுல மூத்த பையன் தான் வந்து காசு சேர்த்து வச்சு இப்படி ஒரு இடத்த, இது அம்மையப்பன்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல தான் இந்த இடமே இருக்கு. அங்கதான் இடத்த வாங்கி போட்டு, பக்கத்துல அவங்க வீடு இருந்திருக்கும் போல, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு இடத்த வாங்கி போட்டு இப்படி இந்த மாஸ்க் அம்மாக்காக கட்டியிருக்காங்க. நானும் பெரியதாவும் நடந்து போயிட்டு தான் இருக்கோம். ரொம்ப தூரம், அதாவது வந்து லக்கேஜ் வேற வச்சிருக்கோமா, எங்களால சமாளிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் பாத்தீங்கன்னா அந்த என் பேக்கை தூக்கி ஷோல்டர்ல போட்டுட்டு, பெரியத்தா வந்துட்டு ஒரு கையில, பெரியத்தா நானும் அந்த பேக்கை வச்சுட்டு மாற்றி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னொரு பையில அவங்க வந்து அந்த துணி கொண்டு வந்தாங்களா அந்த பை வச்சிருக்காங்க. பக்கத்துல பாருங்களேன், அந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்களேன்,
பிரிட்ஜ் இங்க குளிச்சுக்கலாமா? இது காவிரி ஆறு தான், இங்கேயே குளிச்சுக்கலாம். இப்ப மாஸ்க் வந்தாச்சு. மாஸ்க் செம சூப்பரா இருக்குங்க. இப்ப பாருங்க, அப்படியே இந்த பள்ளியெல்லாம் காட்டுற பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது தொழுகை பள்ளி. நீங்க அந்த வியூவை பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை தொழுகிறதுக்கு அப்படியே அந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு கபர்ஸ்தான் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது வந்து இப்படி அம்மாவோட கபர்ஸ்தான் கட்டி இப்படி மாஸ்க் மாதிரி கட்டலாமா? இது எப்படி நல்ல விஷயமா என்ன இதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது தெரியலை. இப்படி கட்டலாமா? அம்மாவுக்குன்னு ஒரு கபர்ஸ்தான் மாதிரி கட்டி இப்படி வைக்கலாமா? ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து ஹிந்துஸ் தான் பண்ணுவாங்க. நான் நிறைய இடத்துல, திருநெல்வேலியை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்களும் சொல்லுங்கள், இது இப்படி கட்டலாமா? நம்ம இது இஸ்லாத்தில் இதெல்லாம் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. இதுதான் ஃபுல் வியூ ஆஃப் தமிழ்நாடு தாஜ்மஹால். மாஷா அல்லாஹ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு இதில் ஒரு கிரேட் எஃபெக்ட் போட்டு வீடியோ எடிட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இப்போ அப்படியே கிளம்பி அம்மையப்பன் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு, அம்மையப்பன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவாரூர் பஸ்ஸு பிடிச்சி போய் அப்புறம் அங்கேருந்து முத்துப்பட்டிக்கு தான் போகிறோம். இப்போ அம்மையப்பன் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. அம்மையப்பன் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா செம க்ரௌடு. ஏன்னா வந்துட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள், அதாவது கறி நாள் சொல்லுவாங்கல்ல, அந்த நாள்னால மார்க்கெட் ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடு. மீன் கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் ஆல்ரெடி ஊரை விட்டு இறங்கும் போதே பாதி கடை இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் அந்த மாஸ்க்கு போயிட்டு திரும்பி இங்கே வரும்போது சரியான க்ரௌடு. பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் நிற்கிறோம், சரியான க்ரௌடு. என்னென்னு போய் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இது இங்கெல்லாம் மீன்லாம் சூப்பராக நல்லா செழிப்பாக கிடைக்குங்க. நம்ம ஒரு மாதிரிலாம் இல்லை, இங்கே நல்லா மீன்லாம் செழிப்பாக கிடைக்கும். புது புது மீன்லாம் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய மீன். இப்போ இறால் மீன் ஏன்னா இது டெல்டா மாவட்டம்னால நம்ம வந்துட்டு நம்ம போட்டு எல்லாமே டெல்டா சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை இங்கே எல்லாமே மீன்லாம் நல்லா செழிப்பாகவே கிடைக்கும். இந்த மீன் பேர்லாம் எனக்கு என்னன்னே தெரில. நான் ஆல்ரெடி நம்ம முன்னாடி அந்த மீன் வந்து சாலை மீன். ஏன்னா கறி கடை, கோழி கடை எல்லாமே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மீன் கடை தான். அங்கேயே வெரைட்டிஸான நிறைய மீன் வச்சுருக்காங்க. கொஞ்சங்க இவ்வளோ மீன் பாருங்களேன், நிறைய மீனுங்க, செழிப்பாக இருக்கு. இந்த மீன்லாம் பேரே தெரில. இதெல்லாம் வந்துட்டு இந்த கொடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுவா அந்த டைப்புன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. கொடுவா. அப்புறம் இது பாருங்கள், ஊளி மீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஊளி மீன் மாதிரி இருக்குது. ஆனால் ஃபீல் சீலாங்கிறாங்க. ஊளி மீன் இங்கே சீலாங்கிறாங்க. ஆனால் அது ஊளி மீன் தான், நமக்கு அழகாக தெரியுது. ஊளி மீன் பார்த்தாலே தெரியுது. ஊளி. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இறால். அப்புறம் இங்கே நிறையா கிடக்குது. நெத்திலி அந்த இது மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ பருப்பொரு மீனாக தான் இருக்குது எல்லா மீனுமே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ முத்துப்பேட்டைக்கு தான் போயிட்டுருக்கோம். திருவாரூர்லேருந்து டேரெக்டாக முத்துப்பேட்டைக்கு பஸ் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி பொங்கல்னால நிறைய பஸ்ஸு ஓடலை. ஸோ நம்ம வந்து திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டிலேருந்து முத்துப்பேட்டை தான் போயிட்டுருக்கோம். அந்த கிளிப் தான் இது. ஆல்ரெடி என் தம்பியில் சொல்லிவிட்டு, அவன் ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னா ஃபோன் அடிக்கினேன், நான் ஆசத்தினரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ அவனுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடணும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தான். இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக ஆசத்தினர்லேருந்து இறங்கி ஆசாத்நகர்லேருந்து அவன்கிட்ட பைக்கை வாங்கிட்டு நேராக நம்ம வந்துட்டு அந்த ஷேக் தாவூத் தர்கா, முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் தர்கா போகணும். அங்கே ஜிம்மா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முத்துப்பேட்டையை சுற்றி பார்ப்போம். வாங்க. இப்போ ஆசாத்நகர் வந்து இறங்கியாச்சு. தம்பி வாரம் சொல்லியிருக்காப்புல, அதுக்குள்ளேயே நம்ம முத்துப்பேட்டையை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருவோம். வீசுங்காத்தோட தான் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு என்னாது என் பேர், உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு ததையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன்.
வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா முத்துப்பட்டியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் நிறைய கிளிப்ஸை வந்து இதில் ஆட் பண்ண முடியல, நான் நிறைய கிளிப்ஸை ஷூட்டும் பண்ணலை. ஏன்னா என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜும் இல்லை. இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு முத்துப்பேட்டை தருகா வந்தாச்சு. நம்ம அப்படியே எங்கள் ஜிம்மா முடிச்சுட்டு ஜிம்மா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு முத்துப்பேட்டையில் உள்ள ஃபேமஸான இடத்துக்கு நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு பார்க்க கிளம்பிட வேண்டியதுதான். மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, பக்கத்தில் இன்னொரு தர்கா இருக்குது, அங்கேயும் போயிட்டு வாங்கன்னு. அதான் பெரித்தாவை கூட்டிட்டு அப்படியே இந்த தர்கா வந்தாச்சு. பெரித்தா உள்ளே போயிருக்காங்க. பெரித்தா வந்தோன்னே நம்ம அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். இப்போ தர்காலேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஆசாத் நகர் தான் நேராக போகிறோம். இப்போ வழியிலேயே வந்துட்டு அலையாத்திக்காடு அந்த போர்டு இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அலையாத்திக்காடுகள் போகலை, இதுதான் அந்த போர்டு. நம்ம படிச்சிருப்போம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நிறைய இதில் படிச்சிருப்போம். அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது, அதான் அந்த அலையாத்தி காடுகள். நமக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஈவினிங் பஸ் பிடிக்கிறதுனால நம்ம இப்போ இன்றைக்கி அலையாத்தி காடுகள் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக அலையாத்தி காடுகளை தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அதே மாதிரி முத்துப்பட்டியும் ஒரு ஃபுல் சரௌண்டிங்கும் ஒரு வீடியோ போடுறோம். இப்போ நம்ம ஆசாத் நகருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து போட் எடுத்துகிட்டு போய் தான் மீன்லாம் பிடிச்சி கொண்டு வருவாங்க. பிடிச்சிட்டு வந்த மீனை வந்துட்டு ஏலம் சொல்லி விற்பாங்க. இப்போ 1 கிலோ மீன் இருக்குதுன்னு வைங்களேன். 1 கிலோ மீனை நம்ம வீட்டுக்கு தேவையில்லைன்னா இப்போ நம்ம ஒரு கூறு வாங்கிக்கிட்டு நம்ம 1/2, அதாவது அரை கிலோவாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அந்த ஏலத்தில் அந்த இதை வாங்கிட்டு, கூரை வாங்கிட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி தான் வாங்குவோம். பின்னால் வந்து உங்களுக்கு ஒரு பள்ளியாசல் தெரியும், இது வந்து கத்தார் பள்ளின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது என்னென்னா, கத்தாரில் நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அதாவது முத்துப்பேட்டையில் உள்ளவங்க நிறைய பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு காசு சேர்த்து வச்சு ஃபண்ட் ரைஸ் பண்ணி இங்கே வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்து ஒரு பள்ளியாசல் கட்டியிருக்காங்க. அதுதான் வந்து கத்தார் பள்ளின்னு சொல்லுவோம். அதே மாதிரி புதுப்பள்ளி நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுவும் வந்துட்டு சிங்கப்பூர் அசோசியேஷன் சொல்லி சொல்கிறப்பட அவங்களும் அங்கே வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அங்கே இந்த பள்ளியாசல் கட்டினாங்க. இப்போ பெண்களுக்கும் புதுசாக தொழில் பள்ளி கட்டிகிட்டு இருக்கதா சொன்னாங்க. இது மாதிரி நிறையா பள்ளியாசல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பள்ளியாசல் எனக்கு ரொம்ப இதாக தெரியும். நிறையா பள்ளியாசல் மைதீன் பள்ளி இருக்குது, கொத்துவா பள்ளி இருக்குது, குட்டியார் பள்ளி இருக்குது, அரப் சாய் பள்ளியாசல் இருக்குது, நிறையா பள்ளியாசல் முத்துப்பேட்டையில் இருக்குது. நம்ம அடுத்த தடவை முத்துப்பேட்டையை பற்றி வீடியோ போடும்போது இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா தம்ரூட் அங்கே தான் போயிட்டுருக்கோம், மௌலானா பேக்கரிக்கு. நம்ம ஈவினிங் சீக்கிரம் கிளம்புறதுனால இப்போவுமே ஸ்வீட்லாம் வாங்கி வச்சா தான் முடியும்னு சொல்லிட்டு இப்போ மௌலானாவில் போய் தம்ரூட் வாங்க தான் போயிட்டுருக்கோம். இதுதான் ஓஜி மௌலானா தம்ரூட் கடை. இங்கே தான் நம்ம தம்ரூட் வாங்க போகிறோம். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். தம்ரூட்டும் நானாக கொடுத்தாலும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பிச்சை கணேசர் பற்றி தான் வந்திருக்கோம். பாசித்தையும் கூப்பிட்டேன், பாசித்தும் வாரன்னு சொல்லியிருக்கான், அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த சீரீஸ் முடியுது. நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன். அடுத்த ஒரு நல்ல சீரீஸோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.